எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கொடுக்காப்புளி. இந்த கொடுக்காப்புளியில வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதாவது துவர்ப்பு சுவை வந்து அதிகமாக இருக்குது இதில். இதில் வாழைப்பூலலாம் வந்து துவர்ப்பு சுவையானது அதிகமாக இருக்குது. இது நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப நன்மை தரக்கூடியது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சிகப்பு நிற கொடுக்காப்புளி. இது வந்து சுவை வந்து ரொம்ப மிகுதியான சுவையாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 4, 5 மரம் நிற்குது அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு மரம் தான் இப்படி சிகப்பாக காய்க்கும். மற்ற மரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளையாக தான் இருக்கும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய கொடுக்காப்புளி வந்து வெள்ளையாக தான் இருக்கும். பட் இது வந்து தனி சிகப்பாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தனி டேஸ்ட்டும் இருக்கும், தனி ருசியும் இருக்கும் இதில். ஸோ இதை வந்து விரும்பி பறித்து சாப்பிடுவோம். முன்னாடி இந்த 90s கிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த ஒரு கிட்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, முன்னாடி உள்ள காலகட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் நம்மளோட வயசில் பெரியவங்க வந்து அக்கா, அண்ணன் யாராவது வந்து மூங்கில் கடை மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு கொக்கி மாதிரி ரெடி பண்ணி இந்த கொடுக்காப்புளியை வந்து நிறைய பறிப்பாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து இதை எடுத்து மொத்தமாக குமிச்சு வைக்கணும். கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல குமிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பங்கு வைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை காய்கள்னு சொல்லி பங்கு வைப்பாங்க. ஸோ அப்படி பங்கு வைக்கும்போது இந்த சிகப்பு நிற கொடுக்காப்புளிக்கு வந்து தனி மார்க்கெட்டு. அதை வந்து ரொம்ப விரும்பி வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 மரத்தில் வந்து காய்கள் வந்து பறிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு மரம் தான் அந்த மாதிரி சிகப்பாக காய்க்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இது கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக வந்து நினைப்போம் அந்த காலகட்டத்தில். அப்படி வந்து இந்த கொடுக்காப்புளியெல்லாம் சாப்பிட்ட ஞாபகம் வருது. ஸோ இது வந்து ஒரு தனி ஸ்பெஷலான ஒரு கொடுக்காப்புளி. இந்த சிகப்பு நிற கொடுக்காப்புளி வந்து ரொம்ப ருசி அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.